தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 80வது பதிகம். தில்லை திருத்தலத்திலே பாடியது. திருமுதுகுன்றம் சென்று விட்டு அங்கே சுவாமிகிட்ட பொன் வாங்கிட்டு தூக்கிட்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நதிக்குள்ளே போட்டுட்டு நான் அங்கே போய் ஊரில் போய் குளத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வர்ற வழியில் தில்லை பெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம். அதனால தில்லைக்கு வருகின்றார். தில்லை கோவிலின் வடக்கு வாயில் வழியாக உள்ளே வருகின்றார். 4 வாசல்லையும் ஒவ்வொரு 4 பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாசல் வழியா உள்ள வந்திருக்காங்க. இவர் வடக்கு வாசல் வழியாக உள்ளே வருகின்றார். இப்ப நம்ம போனாலும் அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த வாசல்ல இடது பக்கம் யாரு அந்த 4 யாரு அந்த வாசல் வழியாக உள்ள போனாங்களோ அவங்கள ஒரு 2-3 தீட்சிதர் வந்து பூரண கும்ப மரியாதையோட வணங்குற மாதிரி சுதைச்சிப்பம் இருக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம் அதை. இவர் அப்படி உள்ள போயிட்டு சுவாமியை பார்த்து இந்த பதிகத்தை பாடுகிறார். நம்ம சுவாமியை பெற்றுட்டோம், தில்லையில இருக்கிறவரை பெற்றுவிட்டோம், இதுக்கு மேல ஒரு பேரு நமக்கு இருக்கா அப்படின்னு அப்படி அனுபவிச்சு பாடல்களை பாடியிருக்காரு. உலகத்தையே தலை சிறந்த பேரு அப்படிங்கிறது எனது சுவாமி. அவருடைய திருவடி, அவருடைய திருவருள் நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அதுக்கு மேல வேற என்னையா வேணும் அப்படிங்கிற அந்த பொருள் தோன்ற ஒவ்வொரு பாடலையும் உருகி பாடியிருக்காரு. நாமும் உருகி பார்ப்போம். முதல் பாடல்ல என்ன, மனசுக்கு கட்டளை இடுகின்றார். ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மனசான காரணம். ஏதாவது ஒன்றை பிடிச்சு அதையே பற்றி யோசிச்சு இது நமக்கு சரியா இருக்குமான்னு இது பண்ணி அதை சித்தத்துல பதிய வச்சு, ஆக மூல காரணம் என்னது, மனசுதான். அதனால மனசுக்கையே முதல்லயே அவர் கட்டளை இடுகின்றார். ஏன் மனசே, நீ என்ன செய்யணும் தெரியுமா, இந்த தில்லை பெருமான் இருக்காரே, நடனம் ஆடுகின்ற பெருமான், அவர் அவ்வளவு உயர்வானவர், அவ்வளவு அருளே வடிவானவர். அவருடைய திருவடியை நீ பற்றி கொண்டாய் என்றால் உனக்கு இன்னென்ன கஷ்டங்கள் வராது, நீ உன்னுடைய வினைகள் போகும் அப்படின்னு வரிசையா எல்லா பாடல்களையும் கூறுகின்றார். மனசை பார்த்து இதுல என்ன சொல்றாருன்னா, நீ யாரை போய் பிடிச்சுக்கிடணும் தெரியுமாப்பா, காலை வீசி ஆடுறாருல ஒருத்தர் சுவாமி, அந்த வீசி ஆடுகின்ற திருவடியை நீ பிடித்து கொள்ள வேண்டும். ஏன், உண்மை விளக்கத்துல நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு இல்லையா, தோற்றம் துடியதனில்னு ஆரம்பிக்கிறது. இறைவனுடைய 5 முக்தி 4 மலர்ப்பதத்தே நாடு அப்படின்னு முடிப்பார் இல்லையா. அந்த முக்தியை தரக்கூடிய 4 என்றால் தொங்குகின்ற, அப்படி தூக்கிய திருவடி, அதை போய் நீ பிடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு முக்தி அப்படின்னு அங்க உள்ளதை இங்க நினைவூட்டுகின்றார். அப்படி இறைவனுடைய தூக்கிய திருவடியை நீ பிடிச்சுக்கிட்ட அப்படின்னா நீ என்ன செய்ய மாட்ட, அதை பிடிச்சுக்கிட்டேன்னா அந்த பற்றற்றானுடைய பற்றை நீ பிடித்து கொண்டால் உலக பற்றினை நீ மறந்து விடுவாய். நீ உலகப்பற்றை மறந்து விட்டாய் என்றால் என்ன ஆகும், உன்னுடைய வினைகள் தேராம போயிரும்ல, வினைகள் எல்லாம் கூடிக்கிட்டே போகாது இல்லையா. அப்படி அதை அதை பிடித்து உன் வினைகள் ஏறாம பார்த்துக்கிடுவாரு. அப்புறம் இறுதி காலத்துல யமதர்மனுடைய தூதர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அப்படி கட்டுன்னு வந்து உன்னை தூக்கிட்டு போறதுக்கு, உன்னை போட்டு செக்குல போட்டு ஆட்டுறதுக்குன்னு வருவாங்க இல்லையா. அப்ப சுவாமி என்ன பண்ணுவாராம், தடுத்து ஆட்கொள்வாராம். உங்களுக்கு அந்த யமவாதனை கிடையாது, முக்தி கொடுத்ததுக்கு அப்புறம் யமவாதனை உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும். அதனால அப்படி அவன் உங்களை யமதர்மனிடம் இருந்தும் அவனுடைய தூதுவர்களிடம் இருந்தும் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் யாரை பிடிச்சுக்கிடணும், தூக்கி வீசி ஆடுகின்ற திருவடியை பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய தோற்ற பொலிவு எப்படி இருக்குமா, காலை தூக்கி ஆடுற பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கோ அப்படின்னு மட்டும் சொன்னா காணாதுன்னு அவருக்கு தோணுச்சு. அதனால என்ன சொல்றாரு, சுவாமி எப்படி இருப்பாரு அப்படின்னு நமக்கு விளக்குகின்றார். நல்ல சினத்தோட படம் விரித்து ஆடுகின்ற பாம்பை கையில பிடிச்சிருப்பாரு அவரு. அப்புறம் கையில டமருகம், அந்த உடுக்கை இருக்கு இல்லையா, அதை கையில
அதுல தான் தோற்றம் இல்லையா? அந்த தோற்றத்தை, அந்த டமருகத்தை கையில ஏந்தி இருப்பாரு. கையில ஒரு ஒரு தகழி வச்சிருப்பாரு. அதுல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இத்தனையும் வச்சு பிடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாருயா. எந்த ஊர்ல தெரியுமா? புலியூர். புலியூர் சிற்றம்பலம் இருக்கே, அந்த அம்பலம். அந்த அம்பலத்திலே அவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவனை பெற்றுக்கொண்டு விட்டோம். அதுக்கு மேல நமக்கு என்ன பேறு வேண்டும் என்று இந்த முதல் பாடல் கூறுகின்றது. பாடலை பார்ப்போம். மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே, அதாவது வீசி ஆடுகின்ற திருவடியை விட்டுட்டு அது இல்லாம, அந்த ஏன்னா அது அல்லாமல் வேறு எங்கேயாவது போனேன்னா உனக்கு ஆபத்து அப்படின்னு மனசுக்கு எச்சரிக்கை. மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே, நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர். தருமனார் தமர், தர்மன்னா இங்கே யமதர்மன். யமதர்மனுடைய தமர் யாரு? அவருடைய தூதர்கள். தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். கடுத்தாடும் கரதலத்தில் டமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும். இந்த கடுத்தாடுங்கிறது கரிய பாம்புக்கு உள்ள அடைமொழி. கடுத்தாடும் கரிய பாம்பு. கடுத்தாடும் கரதலத்தில் டமருகமும் எரி அகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி, அதை பிடித்து கொண்டு ஆடியிருப்பவன். எப்படி நம்ம பித்தா திரை சூடி அப்படின்னு சொன்னாரோ பெயர் சொல்லாக, அப்படி பிடித்து ஆடுபவன். பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே. அந்த பெருமானை பெற்றதனால் எனக்கு வேற எந்த கவலையும் கிடையாது, வேற பேரு எனக்கு தேவையே இல்லை என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், முதல்ல இந்த சுவாமியுடைய திருவடியை வணங்குனா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? மனசு உலகியல்ல போகாம இருக்கும். அப்போ யமதூதர்கள் வந்து நம்மை வருத்த மாட்டார்கள். இது தவிர வேற எந்த பேருமே தேவையில்லை என்று முதல் பாடலிலே கூறிவிட்டு இன்னும் சொல்ல போறாரு. இரண்டாவது பாடல்லையும் சொல்றாரு. என்னன்னா, நீ இன்னார் மாதிரி இருக்காத, இன்னார் மாதிரி இரு அப்படின்லாம் நமக்கு பிரித்து காட்டுகின்றார். இன்னென்ன வகையில போனா நமக்கு கஷ்டம் அப்படின்னு. நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்கணும், தெரியுமா? அப்போ இருக்க வரைக்குமே சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, உலகியல் இன்பத்திலேயே மனசை அப்படியே அதுலேயே ஆழ்த்தி அதுக்குள்ளேயே உழன்று கொண்டே இருப்பார்கள். அப்படி உலகியல் இன்பத்தில் ஆழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்னாகும்? காமம், உலகத்து பொருட்கள் மேல ஆசை, அதுக்கு மேல உள்ள அது ஒரு பேராசை மாதிரி வந்து அது கிடைக்கலன்னா கோபம் வந்து, இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இடுக்கண் அனைத்தையும் தரக்கூடியது அந்த உலகியல்ல நம்ம ஈடுபடும் பொழுது வரக்கூடிய என்னெல்லாம் நடக்குங்கிறதுனால அதுக்கிட்ட போயிடாதீங்க. அப்படி போன ஆட்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால அதுக்கிட்ட போகாத மனசே, நீ எங்க போகணும்னா சுவாமியுடைய திருப்பாதத்தை பிரியாம இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நீயும் இறைவனுடைய திருப்பாதத்தை பிரியாமல் மனசுக்குள்ள அப்படியே நினைச்சுக்கிட்டே இரு. அத உள்ளத்துக்குள்ளே உள்கி அப்படி பெருமை வாய்ந்த இறைவன் மேல நாம வைக்கின்ற அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு புகழை தரும். அந்த புகழை தரக்கூடிய புகழ் வாய்ந்த அன்பு இருக்கே, அந்த அன்பை உடையவர்களாக இருங்கள் என்று அவனுடைய திருவடியை போய் வணங்குங்கள். அதாவது அந்த புகழ்மிக்க அன்பை கொண்டு அவனுடைய திருவடியை போய் வணங்குங்க. அந்த வணங்குகின்ற தன்மை இருக்கே, அதுவே ஒரு செல்வம். உண்மைதானே? திருவாசகத்துல சொன்ன மாதிரி தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகுதலே இறைவனுடைய திருவருள் தான். அவனுடைய திருவடியை வணங்குவதற்கு அவன் அருள் வேணும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் இல்லையா? அவனை வணங்குறது கூட அவனுடைய திருவருள் தேவை. அந்த திருவருள் இருந்தா தான் அங்க போக முடியும். நிறைய கோயில்கள்ல முன்னால வந்து நான் சாக்கோட்டைன்னு ஒரு தலத்துல மட்டும்தான் இதை பார்த்திருக்கேன். இறைவனுடைய திருவருள் இல்லாட்டா நீங்க இதுக்குள்ள வர மாட்டீங்க. ஏன்னா அந்த திருத்தலம் எப்படி இருக்கும்னா, மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி கிராமத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ளேயுமே கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி போறாப்புல இருக்கும். நம்ம அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு கிளம்பி வந்துமே அது அங்கதான் இருக்குங்கிறது தெரியாம, அதாவது கூகுள் மேப் எல்லாம் இல்லாத காலத்துல நான் சொல்றேன், அப்ப தெரியாம அந்த இடத்த தாண்டி போயிட்டு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அடுத்த தடவை வரும்போது பார்ப்போம் அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள்லாம் இருந்திருப்போம். அதனால அந்த தளத்திலேயே நான் எழுதி போட்டதை பார்த்திருக்கேன். இறைவன் நீ இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தா மட்டும்தான் நீ வரலாம் அப்படின்னு அந்த தளத்துல பார்த்திருக்கேன். ஆனா இப்ப என்னன்னா எல்லா தலங்கள்லயும் இந்த வார்த்தையை நான் பார்க்கேன்.
இறைவன் நினைக்காவிட்டால் உன்னால் இந்த தலத்திற்கு வர முடியாது. ஏன் நான் இறைவன் நினைக்கிறேன்னா நான் மூச்சு கூட விட முடியாதுப்பா, அது எனக்கும் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவேன். இது இறைவனுடைய அருளினாலே அவனை வணங்குகின்ற பேரு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி வணங்குகின்ற செல்வத்தை உடையவர்கள் அப்படி ஆய்க்கும், அப்படி மாறிக்கோங்க. அப்படி மாறிட்டீங்கன்னா என்னாகும் அப்படின்னா, அந்த இவர் இருக்கா, இவங்கெல்லாம் யமதூதர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உன்னை பிடித்து கொண்டு போய் செக்கில போட்டு உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சுவாமி அதை தடுத்து விடுவான். அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, பெருமையுடைய பேர் ஒரு பெருமையுடைய பெருமக்கள் யாரு? பிள்ளைவாழ் அந்தணர்கள். அவர்கள் இருக்கின்ற இடமாகிய புலியூர், அந்த புலியூர் தலத்திலே இருக்கின்ற சிற்றம்பலத்திலே இருக்க பெருமான் இருக்கார் இல்லையா, அவனையே பெற்றுவிட்டோம், இனி நமக்கு வேற என்ன தேவை என்று கூறுகின்றார். அதனால நம்முடைய காலம் முடிகின்ற வரையிலே அவனுடைய திருவடியே பற்றி கொண்டு அந்த செல்வத்தையே மகிழ்ந்து கொண்டு இருங்கள் என்று கூறுகின்றார். இரண்டாவது பாடலை பார்ப்போம். பேராதுன்னா மாறாமல் நீங்காமல் அதுக்குள்ளேயே முங்கி போய், பேராது காமத்தில் சென்றார் போலன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன் அடி வீழும் திருவினாரை ஓராது தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே என்று இரண்டாவது பாடலிலே கூறுகின்றார். அடுத்த பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், நிறைய ஒரு மரியாதையா ஒரு இழிவு சிறப்பு தோன்ற கூறுகின்றார். அதாவது இப்ப நம்ம யாரையாவது ரொம்ப கிண்டல் அடிக்கணும்னா அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க மேல உள்ள தப்ப அப்படியே அந்த மரியாதை கொடுக்கும்போது அந்த தப்பை அழுத்தி சொல்ற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா, அத மாதிரி சொல்றாரு. நரியார் இருக்காரு, நரியார் அதனுடைய வஞ்சனை இப்படி பிளவுபட்டதா இருக்குமா. வஞ்சனை எப்படி? கள்ளத்தனம் தானே அந்த வஞ்சனை. வெளிக்காட்டுறது அந்த கள்ளத்தனத்தை மறைச்சு, வஞ்சனையை மறைச்சு நல்லது மாதிரி நடிக்கிறது இல்லையா. அதனால அந்த ரெண்டா பிரிஞ்ச மாதிரி இருக்கின்ற அந்த கள்ளத்தனத்தினை தவிர்த்து நெறிட்டு இருக்கிறது அந்த வஞ்சத்தனம். அந்த வஞ்சகத்தன்மை நம்முடைய மனதை இரண்டாக காட்டும். அதாவது வெளித்தோற்றம் மற்றவங்களுக்கு நல்லது மாதிரி காட்டக்கூடியது, உள்ள வஞ்சனை, அவ்வளவு வஞ்சனை. இதுதான் இரண்டு பக்கமாக இரண்டாக பிளந்து இருக்கின்ற மனநிலை. அந்த மாதிரி மனநிலையை நாம நீக்கிடணும் என்று மனசுக்கு கூறுகின்றார். மனமே நீ என்ன செய்யணும், நெறி மாதிரி இரண்டுபட்ட தன்மையோட இருக்காத. அப்படிப்பட்ட வஞ்சகம் உன்னிடம் வேண்டாம். தினந்தோறும் சுவாமியை நினைச்சுக்கிட்டே இரு. அவனை நினைச்சுக்கிட்டே இருந்து அவனை விட்டு மாறுபடாத அன்போடு இரு. உறுதியான அன்போடு, மாறுபடாத அன்பு. இங்க என்ன வார்த்தை சொல்றாருன்னா திரியாது என்று கூறுகின்றார். இந்த திரியாதுங்க சொல்லி நம்ம உடனே திருக்குறள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. வள்ளுவர் பேராசான் என்ன சொல்லுவாரு, நிலையில் தெரியாது நீங்கினான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் இருக்கவனுடைய தோற்றம் அப்படின்னு அந்த தெரியாது இங்க சொல்லி நமக்கு அந்த இடத்தை ஞாபகப்படுத்துது இல்லையா. அதே மாதிரி இங்க மனசு மாறவே மாறாம அப்படி பிடிச்ச பிடியில அன்பராக இருக்கணும். யாருக்கு? சுவாமிக்கு. அவனுடைய திருவடியில போய் விழுந்து அவனை வணங்க வேண்டும். நம் சிந்தையிலே அவன் திருவடியை பதித்து கொள்ள வேண்டும். அப்போ அப்படி விழுந்து வணங்குகின்றவர்கள் என்ன செய்வான், சுவாமி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டானா. எப்போ யமதர்மனுடைய தூதர்கள் தண்டிக்க போறாங்க அப்படின்னு உடனே ஒரு நிமிஷம் தாமதிக்காம ஓடியே நமக்கு தடுத்து ஆட்கொள்வானா. அப்படி ஆட்கொள்ளக்கூடிய பெருமான் எங்கு எழுந்தருள் இருக்கின்றான் அப்படின்னா, மிகவும் பெருமை வாய்ந்தவர்களாகிய தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கின்ற தில்லை திருத்தலத்திலே சிற்றம்பலத்திலே நடனமாடிக்கொண்டிருக்கின்ற பெருமான். அவனை பெற்றுவிட்டோம், வேற என்ன வேணும் நமக்கு? அதனால வஞ்சகத்தன்மை இல்லாமல் இருங்கள், நினைந்து கொண்டே இருங்கள், அன்போடு மாறாத அன்போடு அவனுடைய அடியிலே விழுந்து வணங்குங்கள் என்று இந்த பாடலிலே நமக்கு அறிவுரை கூறுகின்றார்.
மூன்றாவது பாடல் பார்ப்போம். நரியார் தம் கள்ளத்தால் பக்கான பரிசு ஒழிந்து நாளும் உள்கி தெரியாத அன்பராய் சென்று முன் அடி வீழும் சிந்தையாரை தெரியாதுன்னா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காது. தரியாது தருமனார் தமர் செக்கிலிடும்போது தடுத்தாட்கொள்வான் பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே. அடுத்து நான்காவது பாடல்ல என்ன சொல்கின்றார் என்றால், சும்மா என்னப்பா யமதர்மன் கிட்ட வந்தா காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் தெரியுமா? அதுக்கு விளக்கம் கொடுக்காரு. இங்க ஒருத்தர் இவருக்கு ரொம்ப உதவுறாருப்பா. யாருக்கு? பல்லவ மன்னன் ஒரு குடை கீழ் உலகத்துல உள்ள எல்லா நாடுகளையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு எல்லாருக்கும் மன்னராக இருந்து ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார். அவருக்கு ஏன் அந்த ஒரு வாய்ப்பை சுவாமி தருகின்றார் அப்படின்னா, நன்னெறி சுவாமி நம்ம எல்லாரையும் மொத்தமாக ஆட்சி செய்கின்றார். பல்லவ மன்னன் அவனுடைய ஆளுகைக்குள்ள இருக்கின்ற நாட்டை நன்னெறி வழுவாமல், நீதி நெறி வழுவாமல் நல்ல முறையிலே ஆட்சி செய்து வருகின்றார். அதனால சுவாமி அவருக்கு எப்படி உதவி செய்கின்றார் அப்படின்னா, அந்த மன்னனுக்கு, பல்லவ மன்னர்களுக்கு திரை செலுத்த மாட்டேன், வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற மன்னர்களுக்கு உதவவே மாட்டாராம் சுவாமி. அவங்களுக்கு என்ன செய்வானா சுவாமி? அவர்கள் எல்லாரும் மனம் வருந்தும்படி, அவர்களுக்கு மனக்கலக்கம் வருகின்றபடி சுவாமி செய்வானா. ஏன் அப்படின்னா, இவங்க பல்லவ மன்னனுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க. பல்லவ மன்னன் எப்படிப்பட்டவன்? எல்லாருக்கும் நல்லது செய்து கொண்டே இருக்கின்றான். அப்பேற்பட்டவன் நீதி நெறி வழுவாமல் நன்னெறியிலேயே சென்று ஆட்சி புரிகின்ற அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறதுனால இந்த எதிரிகளுக்கு மனக்கலக்கத்தை சுவாமி தருவார் என்று இங்கே கூறுகின்றார். அங்க யமதர்மன் இருக்காரே, கருமையான நிறத்திலே இருப்பவன், காணாததுக்கு கருமையான எருமை மாட்டின் மீது வருபவன் அப்படின்னு நம்ம படம் வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி வரும் பொழுது என்ன செய்கின்றார்கள்? கையிலே இருக்கின்ற பாச கயிற்றால் நம்மை கட்டுகின்றார்கள். அப்படி கட்டுனா சுவாமி என்ன செய்கின்றான்? அந்த கட்டை அறுத்து விடுகின்றான். அதை கட்டை அரிச்சிட்டு நம்ம எளிதாக யாருக்கும் கிடைக்காத தன்னுடைய உலகம் சிவலோகம், ஆகையா அவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் நமக்கு முக்தி பேரை அளிக்கக்கூடியவன்னா சிவலோகத்தை தருகின்றான்னு தானே பொருள் இல்லையா? அதனால அவங்க கட்டுகின்ற கட்டை அறுத்து விட்டு அரிதான ஒரு திருவருளை நமக்கு தருகின்றான். எங்கே? அவனுடைய உலகத்திலே சென்று சேர்கின்ற அந்த திருவருளை நமக்கு தருகின்றான் என்று பல்லவ மன்னனையும் நமக்கு எடுத்துக்காட்டாக கூறி யமதர்மனிடம் இருந்து நம்மை காப்பாற்றி என்ன தருவான்? காப்பாற்றுவான்னு மட்டும் சொல்லி முடிக்கல, அதுக்கு மேல தன்னுடைய உலகத்தையும் தருகின்றான். அவனுடைய உலகம் என்பது சும்மா நினைச்ச உடனே இங்க இருந்து டக்குன்னு ஒரு பஸ் பிடிச்சு அங்க போனான்னு நினைக்க முடியாது. நினைச்சு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவனுடைய திருவடியை பார்க்கணும்னு நினைச்ச திருமாலுக்கும் திருமுடியை பார்க்கணும்னு நினைச்ச பிரம்மாவுக்குமே கிடைக்க முடியாம இருந்தது. ஏன்னா தன்முனை கோடி இருந்ததுனால். ஆனா அவனுடைய உலகத்தையே நமக்கெல்லாம் தருகின்றான் அப்படின்னா அவன் நம்ம மேல எவ்வளவு கருணையோடு இருக்கின்றான் என்பது புரிகின்றது. பாடலை பார்ப்போம். நான்காவது பாடல். கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டு அறுப்பிப்பானை, அருமையாம் தன் உலகம் தருவானை, மண்ணுலகம் காவல் பூண்ட உரிமையால் பல்லவர்க்கு திரை கொடா மன்னவரை மருக்கம் செய்யும். மருக்கம் என்பது மனக்கலக்கம், அவர்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவான். மருக்கம் செய்யும் பெருமையார், பெருமை மிகுந்த பிள்ளை வாழ்ந்தனர்கள். பெருமையார் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே என்று இந்த நாலாவது பாடல் ஒரு எடுத்துக்காட்டோடு அவருடைய கருத்தை நமக்கு விளக்குகின்றது. அடுத்தது இவர் அருள்வார்னு சொல்லிட்டீங்க. அவரு முதல்ல கடுத்தாடும் கரதலத்தில் அவரு பாம்பு வச்சிருப்பாரு, டமருகம் வச்சிருப்பாரு, கரியதல் வச்சிருப்பாரு, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமே அப்படின்னு கொஞ்சம் என்ன மாதிரிப்பட்ட ஆட்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும் இல்லையா? சுவாமி இப்படித்தான்ப்பா இருப்பாரு, நீ இப்படி அவரை போய் தேடிப்பாரு அப்படின்னு. அவர் என்ன செய்திருப்பாருன்னா, கரிய யானை இருக்கே, அந்த யானையினுடைய உரி
அந்த தோலை ஆடையாக போத்திருப்பார். அப்ப அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சுவாமி மேல போத்தி இருக்கிறது கிறுக்கிறுன்னு இருக்கு. அவனுடைய தலை மேல செஞ்சடை, மகுடமாக செஞ்சடை இருக்கிறது. அப்படி அழகா கருப்பு கலர்ல உரி போத்திருப்பாரு. அதுக்கு மேல அழகா செஞ்சடை மிளறுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு அப்படி நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு கண்ணு முன்னால சுவாமி வந்து நிக்காரு இல்லையா? தன்னுடைய திருமுடியிலே நிலவினை கண்ணியாக அணிந்திருக்கின்றவன். இடி மாதிரி சத்தம் போட்டுட்டு வர்ற கூற்றுவன் இருக்கானே, போன பாடல்ல எதை எடுத்துக்காட்ட சொன்னாரு? பல்லவ மன்னனுடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை தருபவன்னு சொன்னாரு. இது உலகியல்ல சொல்லிட்டாரு. இப்ப புராணத்துல இருந்து ஒன்னை எடுத்து கொண்டு வந்து காட்டுதாரு. யமதர்மனை விரட்டிடுவாருன்னு சொன்னா நம்பாம இருக்காதீங்கப்பா, இந்த பாரு அப்படின்னு சுந்தரர் நமக்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் சேர்த்து சொல்றாரு பாருங்க. கூற்றுவனை காலால எத்துனாரு. யாருக்காக? தன்னுடைய அடியவனுக்காக. அப்போ கூற்றுவன் மேல அவருக்கு ஆளுமை இருக்குங்கிறது உனக்கு புரியுதாப்பா அப்படின்னு நமக்கு தான் சந்தேகம் வந்துடும் இல்லையாப்பா? கூற்றுவனை விரட்டுவாருன்னு சொல்றீங்களே, அது கொஞ்சம் நம்பலாமா அப்படின்னு கேட்டோடனே எதிரிகளுக்கு மனக்கலக்கம் தருவாருன்னு ஒண்ணு சொன்னாங்க. எதிரிகளுக்கு தானே மனக்கலக்கம் தருவாரு கூற்றுவர் அப்படின்னா கொஞ்சம் இரு. மார்க்கண்டேயருக்கு கொடுத்திருக்காருப்பா. அந்த மாறாத இன்பம், அழியாத இன்பத்தை மார்க்கண்டேயருக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? யமதர்மனை காலால எட்டி உதைச்சு அழிச்சு அந்த மார்க்கண்டேயருக்கு மாறாத இன்பத்தை கொடுத்தார். அப்ப அவனுக்கு மார்க்கண்டேயருக்கு செய்த மாதிரி உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஒண்ணு செய்யணும். அவர் எப்படி தன்முனைப்பு இல்லாம வேற எந்த வகையான சிந்தனையும் இல்லாம உன்னையே நினைச்சு இறைவனையே நினைச்சு இறைவனுடைய திருவடி சிக்கனை பிடிச்சுக்கிட்டாரா, அதே மாதிரி நீங்களும் பிடிச்சுக்கோங்க என்று கூறுகின்றார். அப்படி நீ உன்னை மறந்து இறைவனுடைய திருவடியை வணங்கினாய் என்றால் அவருக்கு எத்தி உடைச்ச மாதிரி உன்னை வந்து பிடிக்க வரும்போது உனக்கும் அருளுவார் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 5வது பாடல். கருமானின், மான் அப்படின்னு இங்க சொன்னாலும் அது யானையைத்தான் குறிக்கும். கருமான், கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய மான் யானை. கருமானின் உரி ஆடை செஞ்சடை மேல் வெண்மதிய கண்ணி யானை உறும் அன்ன கூட்டம், கூற்றத்தை, உரும்னா இடி, இடி மாதிரி சத்தம் கொடுத்துட்டு வரக்கூடிய கூற்றுவன். கூற்றத்தை உருண்டோட உதைத்து உகந்து உலவா இன்பம், உலவாத இன்பம் அப்படிங்கிறது மாறாத இன்பம் யாரு கொடுத்தாரு? மார்க்கண்டேயர் கொடுத்தாரு. உலவா இன்பம் தருவானை தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வான். பெருமானார் யாரு? இங்கே திளைவாழந்தனர்கள், பெருமைகளை உடையவர்கள். அந்த பெருமானார் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே, அவனை பெற்று விட்டோம், இனி எங்களுக்கு வேறு என்ன தேவை என்று கூறுகின்றார். அடுத்த பாடல்ல என்ன, 6வது பாடல் என்ன கூறுகின்றார் என்றால், நம்ம சுவாமி எப்படி அவனுடைய தோற்ற பொலிவு எப்படி இருக்கு, அதாவது 2வது பாதியில இருந்தா பாடலை முதல்ல பார்க்கணும். அந்த சுவாமி வந்து கையில என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, நல்ல பாம்பு, அது ஆடிக்கொண்டிருக்கின்ற, கோபத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற பாம்பை கையிலே வைத்திருக்கின்றான். அவன் ஆடுவதால் சடை அடி விரிந்து ஆடுகின்றது. விரிந்த சடையை உடையவனாக இருக்கின்றான். அப்புறம் அப்படி ஒளியான திருமேனி அவனுக்கு, அப்படி ஒளி வீசுகின்ற திருமேனி. அவனுடைய திருவடியை போய் சேருகின்றவர்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்க்கின்றவன் அவன். ஏற்கனவே அவரை எப்படி முதல்ல கூப்பிட்டாரு? பித்தனோ அப்படின்னு கேட்டார் இல்லையா? அந்த பித்தன்கிற வார்த்தையும் இந்த பாடல்ல பயன்படுத்துகின்றார். அப்படி பித்து கொண்டிருப்பவன் போல ஆடுகின்றவன் எங்க இருக்கான்? புலியூர் சிற்றம்பலத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மனமே இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டேன். அதாவது நீ வந்து இதுக்கு மேல உன்னால கண்டுபிடிக்காம போக முடியாது. அதனால நீ என்ன செய்யணும்னா, அங்க போறேன், இங்க போறேன், அதை அனுபவிக்க போறேன், இதை அனுபவிக்க போறேன்னா அலையாத. அலைஞ்சு உன்னுடைய வாழ்வை கெடுத்து கொள்ளாதே. ஏற்கனவே நாம என்ன செய்திருக்கோம்? வீசி ஆடுகின்ற திருவடியை பற்றி கொண்டிருக்கின்றோம். அப்படி பற்றி கொண்டிருப்பதன் காரணமாக நமக்கெல்லாம் நல்ல வாழ்வு கிடைத்திருக்கிறது, உலவாத இன்பம் கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கவங்கெல்லாம் பொறாமப்பட்டு, அவங்களுக்கு ரொம்ப புகழான வாழ்க்கை, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்வான வாழ்க்கை, மாறாத இன்பம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து குறைவில்லாத வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால நீ என்ன செய்யணும்?
சரி, நான் நேத்து சாமிய கும்பிட்டுட்டேன். இன்னைக்கு என்னுடைய உடம்பு எதை வேண்டுகிறதோ நான் அதுக்கு தேவையானத பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய உடம்பு, அதன் சுகம், அதாவது நல்ல சொகுசான வாழ்க்கை அப்படின்னு அத பக்கம் உன்னுடைய நோக்கத்த திருப்பிறாத. அப்படியே சுவாமி பக்கத்திலேயே இரு. ஏற்கனவே உன்னை எல்லாரும் புகழறாங்க. எதனால? நீ உலகியல்ல ஈடுபடாம சுவாமியை திருவடியை பற்றி கொண்டு அருள் பெறுகின்றாய்ன்னு உன்னை புகழும் பொழுது நீ திரும்பவும் அந்த அந்த கீழான நிலைக்கு போயிடாத. மனமே பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு. இப்போ நம்ம சில சில நேரம் சொல்லுவோம் தெரியுமா, நீ ஊர்ல 4 பேர் உன்னை நல்லா பேசிட்டு இருக்கையில நீ திரும்பவும் அதுல மண்ணள்ளி போட்டு வேற இடத்துக்கு போயிடாது, திரும்ப அதே இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுவோமா இல்லையா? அத மாதிரி நமக்கு கூறுகின்றார் இந்த பாடல். 6வது பாடல். உய்த்தாடி திரியாதே உள்ளமே ஒழிகண்டாய் ஊன்கண் ஓட்டம். உன்னுடைய மனச இந்த ஊனால் செய்யப்பட்ட உடம்பு மேல திருப்பாத. எத்தாலும் குறைவில்லை என்பர்கான். உனக்கு எந்த குறையும் இல்லை. இவன் சுவாமியை திருவடியை பிடிச்சுக்கிட்டான், இவனுக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எத்தாலும் குறைவில்லை என்பர்கான் நெஞ்சமே நம்மை நாடும் பைத்தாடும் அரவினன் படர் சடையன் பரஞ்சோதி பாவம் தீர்க்கும் பித்தாடி. பித்து கொண்டு ஆடுகின்றவன். இதுவும் பெயர்ச்சொல். பித்தாடின்னு சுவாமிக்கு பேர் தான் வைக்காரு. பித்தாடி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாமன்றே என்று அந்த 6வது பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து 7வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் மிகவும் பேர் அருளாளன். ஆனா தவறு செய்கின்ற நேரத்திலே, தன்முனைப்பு மிகுந்து தவறு செய்கின்ற நேரத்திலே அதற்கு தண்டனை கொடுத்து அந்த ஆணவத்தை, அந்த தன்முனைப்பை அப்படியே அழுத்திரும், அதுக்கு தண்டனை கொடுத்துருவான். அதுக்கு எடுத்துக்காட்டும் நம்ம காட்டுறாரு ராவணன். அவன் எப்பேற்பட்ட சிவபக்தன், ஆனாலும் தவறு செய்து தன்முனைப்போடு இருமாப்போடு அப்படி அதை தூக்கி மலையை தூக்கணும்னு உடனே என்ன பண்ணாரு, பெருவிரலை லேசாதான் அப்படி அமுத்தினாரு. அப்படியே அந்த 20 தோளும் 10 தலையும் அவனுடைய வலிமையெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆகிறபடி அவன் அப்படியே நொறுங்கி நசுங்கி போனான். அதை நினைவூட்டுகின்றார். அத தன்னுடைய பெருவிரலால் தொட்டான் அப்படிங்கிறது. பெருவிரலால் தொடத்தான் செய்தாரு. இப்பெல்லாம் நம்முடைய செல்ல பயன்படுத்துறோம், தொட்டே அதை பயன்படுத்துவது, அழுத்தெல்லாம் வேண்டாம், தொட்டா போதும் அப்படின்னு. ஆக சுவாமி அப்பவே தொடத்தான் செய்திருக்காரு. அழுத்தி ரொம்ப அதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. தொட்டாலே போதும், அவன் அவ்வளவும் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். அப்ப இவர் சுவாமி யாருக்கெல்லாம் அருள் புரிகின்றார் அப்படின்னா, 3 வேளையும் வணங்குகின்ற, ஒரு நாள் கூட தவறாமல், அப்படி ஒரு நாளும் தவறாமல் பூஜையை செய்ய மறக்காமல், அப்படி கண்டிப்பாக எல்லா 3 வேளைகளிலும் 3000 இருக்கின்றார்களே, அவர்கள் இறைவனுக்கு பூசனை செய்கின்றார்கள். மன்றுளை ஆடிக்கொண்டிருக்கின்ற பெருமானை முப்போதும் தீண்டி பூசனை செய்கின்றவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட 3000 அவன் தலைவன் என்ற பெயரை பெற்றிருக்கின்றான். அதே மாதிரி அவனுடைய பக்தர்கள், அவனுடைய அன்பர்கள் அப்படின்னு மனதை வழிப்படுத்தி வகைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள் இல்லையா? அவங்களுடைய பாவம், அந்த பாவத்தின் பயனாய் வருகின்ற அத்தனையும் இல்லாமல் போக வைக்கக்கூடியவன் அவன் என்று இறைவனுடைய பெருமையை கூறுகின்றார். எப்படி தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அருளுகின்றானோ அதே அவர்கள் எப்போதும் இறைவனை வணங்கி தவறாமல் ஒழுங்காக எந்த வேளையும் தவற விடாமல் 3 வேளையும் இறைவனுக்கு பூசனை செய்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு தலைவனாக இருப்பவன் அவனுடைய திருவடியே பற்றி கொண்டு அதற்கே அன்பு செலுத்தி கொண்டு வருகின்றவர்களுடைய பாவத்தையும் அந்த பாவத்தின் பயனான வினைகளை அனைத்தையுமே அவன் இல்லாமல் போய்விடச் செய்வான். ஆனா தப்பு செய்தா ராவணனை மாதிரி அப்படி தோடத்தான் செய்வான், அப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடுவான். அப்பேற்பட்ட பெருமானை பெற்றிருக்கின்றோம், இதுக்கப்புறம் வேற என்ன பேர் வேணும் என்று இந்த 7வது பாடல் கூறுகின்றது. முட்டாத. முட்டாத என்றால் இங்கே தப்பாத, தவற விடாத, என்றைக்கும் மாறாமல்.
முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும். முச்சந்தி என்றால் 3 சந்திகள். அந்தி, அந்தி சந்தி, பகல் என்று கூறுவார்கள் இல்லையா, அந்த 3 சந்தி. முட்டாத முச்சந்தி மூவாயிரவர்க்கும், தில்லை மூவாயிரவர் என்று அழைக்கப்படுபவர்கள் இல்லையா, தீட்சிதர்கள். அந்த மூவாயிரவர்க்கும் மூர்த்தி எண்ணப்பட்டானை, பத்தராய் பாவிப்பார் பாவமும் இணையும் போக விட்டானை, மலை எடுத்த ராவணனை தலை 10 நெறிய காலால் தொட்டானை, புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடல்ல என்ன கூறுகின்றார் என்றால், இறைவன் வந்து இறைவனை நினைக்கின்ற மனம் இருக்கே, அந்த மனம் வந்து குழைந்த மனம். எப்பவுமே அவனை நினைக்கும் பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படித்தானே ஓதுவோம். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை வணங்குகின்ற, நிஜமாகவே வணங்குகின்றவர்களுக்கு அப்படித்தான் மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மனசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, கல்லு மாதிரி இருக்கும். கல்லை பிசைந்து கனியாக்கி அப்படின்னு கூறுவார் இல்லையா, அந்த கல்லு மாதிரி இருக்கிற மனசு இறைவனை நினைந்து நினைந்து வணங்கி வணங்கி அப்படியே அதுக்குள்ளேயே பயிலும் பொழுது என்ன ஆகும்னா, அப்படியே குழைஞ்சு போயிருமா. அந்த கல் மாதிரி இருக்க மனசுல எங்க குழையும் அப்படின்னா குழைவு வருமா. இப்போ எல்லாருக்கும் இப்ப நம்ம பாக்குறோம், யாரெல்லாமோ நடந்து போறாங்க, தெரு வழியா நடந்து போறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு கல்லு கிடக்கு. நடக்கட்டும், கல்லு கிடக்குன்னா பார்த்து போனோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம குழந்தை நடக்குன்னா ஐயோ கல்லு கிடக்கு அப்படின்னு ஒடிய போய் எடுப்போமா இல்லையா. அது வரைக்கும் கல்லா இருந்தது உடனே குழையிறது இல்லையா. ஏன்? அந்த பாசம். அதனால உலகத்துல இது பண்ணி கல்லா இருக்கிற மனசு இறைவனுடைய திருவடியை பிடித்தவுடன் அப்படியே குழைந்து போகும். அப்படி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கின்ற மக்களுக்கு, அன்பர்களுக்கு சுவாமி என்ன கொடுப்பாராம்? எல்லாம் கொடுப்பாராம். உங்களுக்கு எதுக்குமே குறை இருக்காது, அத்தனையும் சுவாமி கொடுப்பாரு அப்படின்னு யார் நமக்கு சொல்லியிருக்கா? நம்ம யாராவது சொன்னா தானே நமக்கும் புரியும் இல்லையா. யாராவது எடுத்து காட்டணும். நம்முடைய அருளாளர்கள் பாடல்கள்ல பாடியிருக்காங்க, பெரியவர்கள் நமக்கு புராணங்களாக தந்திருக்கிறார்கள். அப்படி எந்த குறையும் இல்லப்பா. நீ சுவாமிய போய் வணங்கி கொண்டே இருந்தேன்னா கல்லான உன் மனது கூட மாறிவிடும், அப்படியே குழைஞ்சு போயிருக்கும். அப்படி குழையிற வகையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு குறையே இல்லை என்று கூறுகின்றார். அப்படி நம்ம அந்த நேரத்துல யாரு வருவா? கண்டிப்பா வருவா இல்லையா. பிறந்தாச்சுன்னா ஒரு நாளைக்கு யமன் வந்துதானே ஆகணும். அந்த யமனுடைய தூதர்கள் வந்து செக்குல போட்டு ஆட்ட போறாங்கன்னு சொல்லும் போது இவர் வந்து தடுத்தும் ஆட்கொள்வார். எந்த குறையும் இல்லாம இந்த உலகத்துல பார்த்துக்கொண்டு, அந்த மரணம்ங்கிறது இல்லாம பார்த்துக்கிட்டு, யமவாதைங்கிறது இல்லாம பார்த்துக்கிட்டு ஒரு பெருவாழ்வை நமக்கு தருவான் இறைவன். அவன் எங்க இருக்கின்றான்? திருச்சிற்றம்பலம், அதாவது சிற்றபையில இருக்கின்றான். சிற்றபை எங்க இருக்கு? புலியூர் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்துல இருக்கு, தில்லையில இருக்கு. அங்க பெற்றம் ஏறி இருக்கின்றான். விடை ஊர்ந்து ரிஷபாருடனாக அவன் அருளிக் கொண்டிருக்கின்ற பெருமான். அந்த பெருமானை நாம் பெற்றுவிட்டோம், இதுக்கு மேல இந்த உலகத்துல பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். 8வது பாடல். கல் தானும் குழையுமாறு அன்றியே கருதுமா கருதகிற்றார்க்கு எற்றாலும் குறைவில்லை என்பர் காண் உள்ளமே. கேட்டுக்கோப்பா. கல்லு மாதிரி மனசு கூட குழஞ்சி நீ கும்பிட்டேன்னா குழஞ்சிரும். அப்படி கும்பிட்டேன்னா சுவாமி உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஒரு நாளும் ஒரு குறையும் இருக்காது. எற்றாலும் குறைவில்லை என்பர்கான் உள்ளமே. நம்மை நாளும் செற்றாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வான். பெற்றேறி புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானை பெற்றாம் அன்றே என்று இந்த 8வது பாடல் கூறுகின்றது. அடுத்து 9வது பாடல்ல என்ன சொல்லுகின்றார் என்றால், இறைவன் இங்கே வந்து பௌத்தர்களையும் சமணர்களையும் பற்ற குறிப்பை தருகின்றார். சில பதிகங்கள்ல பாடுவார் இல்லையா, ஞானசம்பந்த பிள்ளையார் மாதிரி ராவணனை பற்றி குறிப்பு சொல்லி சமணர்களை பற்றி குறிப்பு சொல்லிலாம் சில பதிகங்கள்ல அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும். இதுலயும் அதே மாதிரி போன பாடல்ல ராவணன் சொல்லிட்டாரு, இந்த தடத்துல பௌத்தர்களையும் சமணர்களையும் பற்றி குறிக்கின்றார்கள். பௌத்தர்கள் வந்து எப்படி இருக்கின்றார்கள் என்றால்,
நல்ல வயிறு எல்லாம் பெருசான வயிறோடு இருக்கின்றார்கள். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த உணவை குறைப்பது அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு கிடையாது. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான இது. ஆனா சமணர்கள் நிறைய அவர்களுக்குள்ள கட்டுப்பாடுகள்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டு. எந்த உயிரினத்துக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதனாலதான் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா குளித்தால் அவர்கள் மேல இருக்கிற கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும் அப்படிங்கிறதுனால குளிக்காம அப்படி ஒரு நிலையில அவர்கள் இருப்பவர்கள். அதனால அவங்க கிட்ட வந்தாலே ஒரு வாடை, துர்நாற்றம், அப்படி துர்நாற்றம் அடிக்கின்ற சமணர்கள். அப்புறம் பெரிய வயிற்றை உடைய பௌத்தர்கள். இவங்க 2 பேரும் அவங்கவங்க கொள்கையில பெருமையோட சந்தோஷமா இருக்காங்களாம். அது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்க பின்பற்றுகின்ற அவங்க சமயத்தின் கொள்கை இருக்கும் இல்லையா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அது சரியா தப்பாங்கிற நினைப்பு கூட இல்லாம எங்களுக்கு இப்படி ஒரு அருமையான கருத்து எங்கள் சமயத்தில் இருக்கின்றதுன்னு அதுலயே இருக்காங்க. அந்த அறியாமையை கண்டு பெருமை கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அது எப்ப அது அறியாமைன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலகத்துல மற்ற சமயங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டு அந்த சமயங்களோடு நம் சமய கருத்துக்களையும் ஒத்து இது எதனால சரி எதனால சரியில்லைங்கிறதெல்லாம் ஒத்து நோக்குகின்ற அல்லது ஆராய்ச்சி மனப்பான்மையோடு கற்கின்ற, நாமே சென்று ஆராய முடியாது. நமக்கு முன்னோர்கள் ஆராய்ந்து நூல்கள் எழுதியிருப்பார்கள். அந்த நூல்களை கற்று அதன் மூலம் தெளிவு பெற்றால்தான் எது சரியான சமயம்னு தெரியும். ஆனா இவங்க என்ன, தங்களுடைய சமய கொள்கையை தெரிஞ்சு இதுவே போதும், இதுதான் எவ்வளவு வசதி அப்படின்னு அந்த இதுலயே அந்த அறியாமையிலேயே பெருமையோட இருக்கின்றார்களாம். அந்த பெருமையை சுவாமி கொடுத்துட்டார். சரி அவ்வளவுதான், இவங்களுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சுவாமி கொடுத்திருக்காரு என்று கூறுகின்றார். அப்போ இறைவன் என்ன செய்வான், ஒவ்வொரு நாளும் யமதூதர்கள் வந்து நம்மை எடுத்து அவனுடைய தூதுவர்கள் எல்லாம் நம்ம கொண்டு போய் சிக்கலை போட்டு ஆட்டி நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்குன்னு வரும் பொழுது தடுக்கக்கூடியவன் அவன். எல்லா நாட்டிலையும் இந்த உலகத்துல எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் இருக்கின்ற பெருமக்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் எல்லோருமே இறைவனை விரும்புவார்கள். அந்த பெருமக்கள் என்ற சொல்லுக்கு உரியவர்கள். அங்க உயர்ந்தவர்கள், உயர்ந்த குணநலன்களை உடையவர்கள், உயர்ந்த கல்வி நிலையிலே இருப்பவர்கள், உயர்ந்த தெளிவான சிந்தனையோடு இருப்பவர்கள் எப்பொழுதும் இறைவனை, சிவபெருமானை விரும்புவார்கள். ஏன்? அவர்கள் கல்வியை எந்தவித தடையும் இல்லாமல், அதாவது இவ்வளவுதான் இதுக்கு மேல படிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கல, படித்துக்கொண்டே இருக்கின்றார்கள். அப்படி கற்கும் பொழுது அவர்கள் ஞானத்தை பெறுகின்றார்கள். அந்த ஞானத்தை பெறும் பொழுது இறைவனே உயர்ந்தவன் அப்படிங்கிறத உணர்கின்றார்கள். அதனால அப்படிப்பட்ட பெரியோர்களுக்கு இறைவன் மேல பற்று இருக்கும். அப்ப அவன் அந்த உயர்ந்தோர்கள் பற்று கொள்கின்ற அளவுக்கு உயர்ந்தவன் யாரு? நம்முடைய பரம்பொருள் என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். நாடுடைய நாதன்பால் நன்றென்றும் செய்மனமே நம்மை நாடும் தாடுடைய தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் மோடுடைய சமணர்க்கும் முடையுடைய சாக்கியர்க்கும் மூடம் வைத்த பீடுடைய புதியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாம் அன்றே என்று கூறுகின்றார். மோடு என்பது துர்நாற்றம், அப்புறம் மன்னிக்கணும், மோடு என்பது அவர்களுடைய பெருத்த வயிறு, அப்புறம் முடை அப்படிங்கிறது நமக்கு முடை நாற்றம் நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, முடை நாற்றமுடைய சமணர்கள். அப்புறம் 10வது பாடல் வழக்கம் போல பதிக பலன் சொல்லுகின்ற பாடல். யாரை பாடுகின்றார்? எந்த ஊரில் இருக்கும் இறைவனை பாடுகின்றார் என்றால், பாரூரும் அரவு அல்குல் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கண் ஏற்றன் ஊரூரன். யாரு? இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லா மக்களும் வணங்குகின்ற பெருமையுடைய அவன் அழகிய இடையை உடைய உமையம்மையை தன்னுடைய பங்கிலே கொண்டிருப்பவன்.
இடையிலே ஏறு வருகின்றவன், எல்லா இடத்திலும் இருந்து அருளை கூறுகின்றவன். இந்த அப்பேற்பட்ட பெருமான் தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். அத்தகைய அருளை உடையவன். அவனை யார் பாடுகின்றார்? ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் நீ கொங்கில் அணிகான் காஞ்சிவாய் பேரூரர் பெருமானை ஒலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே. இதுல பலன் சொல்லாம அவரை பெற்றிருக்கோம்னு மட்டும் சொல்லி முடிக்கின்றார். பொதுவா இந்த பாடலை பாடனா சிவலோகம் கிடைக்கும், வினைப்பயன் தீரும் அப்படிலாம் நிறைய சொல்லுவார்ல. இதுல அவரை பெற்றாச்சு, இதுக்கு மேல வேற என்ன பேருன்னு தான் 9 பாட்டிலையும் சொல்லியிருக்காரு. 10வது பாட்டிலையும் அதே சொல்லி முடிக்கின்றார். ஏன்னா இனி ஒரு பேரு வேண்டாம், இனி ஒரு பேரு வேண்டாம்னு 9லையும் சொல்லிட்டு 10வதுல இது ஒரு பலன்னா, அப்ப இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தப்பு தானே. 9 பாட்டிலையும் வேற பேரு வேண்டான்னு சொல்லிட்டே இருந்துட்டு 10வதுல ஒண்ணு சொன்னா அப்ப ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது ஒண்ணு இருந்தா இன்னும் இருக்குமாங்கிற கேள்வி கேட்போமா இல்லையா நாம? அதனால திரும்பவும் சொல்லிட்டாரு, சுவாமியை வணங்கியாச்சுப்பா, இதுக்கு மேல உனக்கு வேற பேரே கிடையாது என்று முடிக்கின்றார். இறைவன் பேரூரை நினைக்கின்றார். இந்த பேரூர்ல இருக்கின்ற இறைவன் இருக்காரு, காஞ்சி நதி கொங்கு நாட்டுல இருக்கின்ற பேரூர். அந்த பேரூர் தலத்திலும் தில்லை சிற்றம்பலம். அதுக்கு அந்த ஊருக்குமே மேலை சிதம்பரம்னு பேரு. அந்த பேரூருங்கிற தலத்துக்கு மேலை சிதம்பரம்னு பேரு. அங்கிருக்கின்ற பெருமானையும் நினைந்து, தில்லை அம்பலத்திலே இருக்கின்ற பெருமானையும் நினைந்து வணங்கி, காஞ்சி என்பது அங்கிருக்கின்ற நதி, அந்த நதியின் ஓரத்திலே இருக்கின்ற பேரூரிலே எழுந்தது இருக்கின்ற அம்பலக்குத்தன் என்று கூறி அவனையும் வணங்கி, இங்கே இருக்கின்ற பெருமானை, சிற்றம்பலத்திலே ஆடுகின்ற பெருமானையும் வணங்கி நாம் மகிழ்கின்றோம். அவனுடைய திருவடியை பெற்றுவிட்டோம், இதுக்கு மேல வேற பேரு வேண்டாம் என்று கூறுகின்றார். திரும்ப பாடலை பார்ப்போம். பாரூரும் அரவு அல்குல் உமை நங்கை அவள் பங்கன் பைங்கண் ஏற்றன் பூரூரன் தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வான். ஆரூரன் தம்பிரான் ஆரூரன் நீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரர் பெருமானை ஒலியூர் சிற்றம்பலத்தே பெற்றான் அன்றே என்று 10வது பாடலை நிறைவு செய்கின்றார். அருள்நிறை திருமூலட்டநாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை உமைய பார்வதி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை தில்லை கூத்தப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை சிவகாமி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதிவாடிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழி